ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே கலை டெய்லரிங். இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னா சாரீ ஃபால்ஸ் தான். சாரீ ஃபால்ஸ் வைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது எப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சாரீ ஓரம் அடிச்சுக்கிறேன். சாரீ ஓரம் அடிக்கும் போது எட்ஜில் வந்து பேக் டக் போட்டு பழகுங்க. பேக் டக் போட்டால் தான் நமக்கு வந்து தையல் பிரிச்சுட்டு வராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் சாரீ வந்து நம்ம ஓரம் அடிக்கும் போது ரொம்ப பட்டையாக வைக்காதீங்க, ரொம்ப சின்னதாகவும் வைக்காதீங்க, திட்டமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். சாரீ ஓரம் அடித்து முடிக்கும் போது லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து பேக் டக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓரம் அடித்தாச்சு. ரெண்டு பக்கமும் நான் ஓரம் அடித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஃபால்ஸ் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சாரீ ஃபால்ஸ் வைக்கிறதுலே பெரிய சந்தேகம் எதுவாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு எவ்வளோ கேப் விடணும் அப்படின்றது தான் வரும். நான் வந்து 4 to 5 inch கேப் விட்டுக்கிறேன். ஃபால்ஸோடைய எட்ஜை வந்து ஒரு 1 inchக்கு மடித்து விட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. தைக்கும் போது இப்போவும் அதே தான், பேக் டக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு தையல் பிரியாது. போட்டுட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டே வந்துடுங்க கீழ்ப்பக்கம் ஃபுல்லாக. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது 2 துணியும் ஒரே அளவில் வைங்க, அப் அண்ட் டவுனில் வைக்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தைச்சிக்கோங்க. நான் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கீழே வந்து நமக்கு அப் அண்ட் டவுன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மேலே ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு லைட்டாக சுருக்கம் விழும். அதுக்கோசரம் தான் கீழே நீங்கள் தைக்கும் போதே அழகாக வந்து 2 துணியும் சமமாக வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா மேலே நம்ம தைக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதே இடத்துக்கு வந்து நம்ம எல் போட்டுக்கலாம். நீங்கள் டேர்ன் பண்ணும்போது நீடில் கீழே பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீடில் கீழே இருந்தால் தான் நமக்கு வந்து துணி நவராது. அதுக்கோசரம் தான் நம்ம நீடில் வந்து கீழ்ப்பக்கம் இறக்கி விடுறோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டிச் பண்ணும்போது துணியை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபால்ஸை கொஞ்சம் நீட்டாக வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சுருக்கம் விழாது, பார்க்க நீட்டாக இருக்கும். இவ்வளோதாங்க சாரீ ஃபால்ஸ் வைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் மேலும் உங்களுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். பாய்.